அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒரு விஷயம் கூட மகிமைப்படட்டும். ஒரு விஷயம் கூட உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணைந்த பரிசுத்த நல்ல நாமத்தில் உங்களுடைய வாழ்த்துக்களை வரவேற்றுக் கொள்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சத்தம் அல்லேலூயா, சந்தோஷத்தோட அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். வேதாகமத்தின் அடிப்படையில் இன்றைய செய்தியினுடைய தலையங்கம் என்னவென்று சொன்னால், பின்வாங்காத தேவ பிள்ளைகளாய் இருங்கள். அல்லேலூயா. பின்வாங்காத தேவ பிள்ளையாய் இருங்கள், பின்வாங்கி போகாத தேவ பிள்ளையாய் இருங்கள் என்கிற தலையங்கத்திலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். பின்வாங்குதல் என்று சொல்லும்போது, ஒரு மனிதன் ஒரு வேலையை அல்லது ஒரு நல்ல கல்வியை அல்லது ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிற மனிதன் இனிமே முயற்சித்தது போதும் என்று கைவிட்டு விட்டாரே ஆனால் அவன் போக வேண்டிய இலக்கை அவன் அடைய முடியாது. ஒரு கல்வியில் நல்ல மதிப்பெண்ணை பெற வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பிள்ளை, பரவாயில்ல இப்ப முயற்சி பண்ண தோத்துட்டே இருக்கிறோமே அப்படின்னு பின்வாங்கி போயிட்டாங்கன்னா அவங்க முதற்பெண்மை மதிப்பெண்ணை ஒரு நாள் எடுக்க முடியாது. ஒரு நல்ல எதிர்காலத்திற்கு அமைய வேண்டும் என்று முயற்சிக்கிற ஒரு மனிதன், ஒரு பிள்ளை, அவனுடைய வாழ்க்கையிலே அந்த முடிவை கைவிட்டு விட்டு அவன் அதை விட்டு பின்வாங்கி போவானே ஆனால் அவன் பெற வேண்டிய இலக்கை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே ஒரு நாளும் முடியாது. இந்த நாளில் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் ஒரு நாளும் பின்வாங்காத தேவ பிள்ளைகளாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பின்வாங்கி போகாத ஒரு விசுவாசிகளாய் இருங்கள், பின்வாங்காத தேவ ஜனமாய் இருங்கள், பின்வாங்கி போகாத ஒரு தேவனுடைய அழைக்கப்பட்ட அழைப்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். வேதாகமத்தின் ஆதாரமாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியினாலே பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாகியிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அல்லேலூயா. உங்களில் ஒருவனும் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு ஆண்டவருக்கு நாம் பயந்திருக்க கடவோம். அல்லேலூயா. ஒரு மனிதனும் தன் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு, ஆண்டவருடைய அந்த விசுவாசத்தை விட்டு, அந்த தேவனை வைத்த நம்பிக்கையை விட்டு அவன் பின்வாங்கி போகாத ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு ஆண்டவருக்கு நீங்கள் பயந்திருங்கள். ஆமென். ஒரு நாள் இயேசு நம்மை எதற்காக அழைத்தாரோ அவருடைய அழைப்பிலே நிலைத்திருந்து விசுவாச பிள்ளைகளாய் பின்வாங்கி போகாதவர்களாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும். வேதாகமத்திலும் அதைத்தான் சொல்லுகிறது. இப்பொழுது ஒரு சரித்திரத்தை உங்களுக்கு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க விரும்புவோம். சோதர நம்முடைய தெரிந்தவரான ஒரு சம்பவம், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்ற அந்த கதையை, சரித்திரத்தை நான் உங்களுக்கு முன்பதாகவே சொல்லி இருக்கிறேன். சுருக்கமாய் சொல்லி அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த பாடலை பாடின மனிதன் அந்த நாகாலாந்து பகுதியை சேர்ந்ததான அந்த பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்ட போது அங்கே வாழ்ந்த ஆதிவாசி மனிதர்கள் மத்தியிலே ஒரு குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. கணவனும் மனைவியும் 2 பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வந்த ஒரு குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டது. விசுவாசிகளாய் மாறினார்கள். இந்த கிராமத்தில் இருந்த தலைவர்கள் அறிந்து அவர்களை அழைத்து, நீங்கள் இந்த கடவுளை விட்டு திரும்ப வேண்டும், இந்த வழிபாட்டை விட்டு திரும்ப வேண்டும், அந்த இயேசுவை மறுதலித்து நீங்கள் மறுபடியும் நம்முடைய விசுவாசத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னபோது இந்த குடும்பம் சொன்னது, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இந்த கிராமத்தின் தலைவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நீ மறுதலிக்கவில்லை என்று சொன்னால் உன்னுடைய பிள்ளைகள், 2 பச்சிள குழந்தைகள் அல்லது சின்ன பிள்ளைகளை கொலை செய்து விடுவோம் என்று சொன்னார்கள். அம்புகளை ஏது கொலை செய்வோம் என்று சொன்னார்கள். இந்த மனிதன் பாடினார், உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்வாங்க மாட்டேன். இந்த குழந்தைகள் என்னுடைய உலகமாக இருந்தாலும் இந்த உலகம் எனக்கு பின்னாக, இயேசுதான் எனக்கு முன்னே என்று சொல்லி பின்வாங்காத மனிதனாய், ஆண்டவரை விட்டு பின்வாங்காத மனிதனாய் நின்றபோது அவருடைய மனைவி 2 பிள்ளைகளை கொலை செய்தார்கள். அவர் மறுபடியும் பாடினார், யார் இல்லை எனினும் இயேசுவை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி பாடின போது
மனிதரையும் அங்கே கொலை செய்து விட்டார்கள். அதன் பிறகு அந்த கிராமம் யோசித்தது, யாரோ ஒரு மனிதனுக்காக, இயேசு என்கிற மனிதனுக்காக ஏன் இந்த குடும்பம் சாக வேண்டும், ஏன் இந்த மனிதன் தன்னுடைய பிள்ளைகளை உயிர் பலியாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அந்த இயேசுவை மறுபடியும் சொந்த இரட்சகராக அந்த முழு கிராமம் ஏற்றுக்கொண்டது. அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ அழைக்கப்பட்ட விசுவாசியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையாய் இருக்கிறபடியால் நீ எப்போதும் பின்வாங்கி போகாத அல்லது பின்வாங்காத ஒரு தேவ பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்று இன்றைய செய்தியின் தொடக்கமாக இந்த வாரம் அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் தியானிப்போம். முதலாவதாக நாம் பின்வாங்காத தேவ பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிற முதல் காரியம், நீ இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தை விட்டு பின்வாங்காத தேவ பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. பின்வாங்காத தேவ பிள்ளையாய் இரு. முதலாவது காரியம், இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தை விட்டு பின்வாங்காத ஒரு தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சோதரம் வாசிக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். இந்த விசுவாசம் இருந்தால் ஒரு நீதிமானை கர்த்தர் பிழைக்க செய்வார். நம்முடைய விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாக, நம்முடைய நம்பிக்கையின் அளவுக்கு தக்கதாக கர்த்தர் நம்மை உயர்த்திக் கொண்டே இருப்பார். நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தை விட்டு ஒரு நாள் பின்வாங்கி போக கூடாது. அல்லேலூயா. ஒரு வியாதியில் சுகம் பெற முடியவில்லையே என்று சொல்லி ஒரு வியாதிக்காக ஜெபித்தோம், ஆனால் விசுவாசம், அது நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் சுகமடைவதற்கு நமக்கு காலதாமதம் ஏற்படுகிறது என்று சொல்லி இயேசு இனி சுகம் தர போவதில்லை என்று நாம் ஒரு முடிவெடுத்து விட்டு கண்ட இடங்களுக்கெல்லாம் சொந்தம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற ஒரு ஜனமாக மாறிவிடவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. 10 நாள் ஜெபித்தோம் நடக்கல அப்படிங்கிறதுக்காக நம்முடைய கையிலே கழுத்திலே காலிலே கயிறு கட்டுகிற விசுவாசியா மாறக்கூடாது. அல்லேலூயா. அந்நிய வழிபாடுகளிலே போய் குறி கேட்கிற ஒரு விசுவாசியாய் மாறிவிடக் கூடாது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகாத ஒரு தேவ பிள்ளையாக இரு. அல்லேலூயா. என் இயேசு எவைகள் வந்தாலும் என்னை நடத்துவார், என்னை வாழ வைப்பார், என்னை கைவிட மாட்டார் என்கிறதால ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை கடைசி பரியந்தம் இருக்குமே, ஆனால் கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை போஷிப்பார், ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். உன் விசுவாசத்தை விட்டு ஒரு நாள் பின்வாங்கி போகாத. இது நடக்குமா நடக்காதா, இயேசு என்னை நடத்துவாரா என்கிற கேள்வியை வைக்காதபடிக்கு என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை நடத்துவார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டு போகுமே, ஆனால் அவரை விட்டு ஒரு நாள் பின்வாங்க கூடாது. அல்லேலூயா. அவர் மேல் வைத்த விசுவாசத்தை விட்டு ஒரு நாள் பின்வாங்க கூடாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைத்துக் கொண்டே இருப்பான். ஆமென். அவன் ஒரு நாள் அழிந்து போவதில்லை. வேதாகமம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே விசுவாசம் என்கிற வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிறார்கள். இங்கே வசனம் சொல்லுகிறது, பிரசங்கம் பண்ணப்படுகிற போது, வசனத்தை வீட்டில வாசிக்கிற போது, ஜெபிக்கிற போது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவோம். இது எனக்காக சொல்லப்பட்ட வசனம், என் பிள்ளைக்கு சொல்லப்பட்ட வசனம், என் குடும்பத்துக்குன்னு சொல்லப்பட்ட வசனம், என் எதிர்காலத்துக்குன்னு சொல்லப்பட்ட வசனம், அப்படின்னு எல்லாத்தையும் ஏற்றுக்கிடுவோம். புதிய வருஷம் ஆரம்பிக்கிற போது இந்த வசனம் எனக்குத்தான் கர்த்தர் தந்தான்னு நம்பி எடுப்போம். ஆனா வருஷம் பாதி போக 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 சில சோதனைகள் வாழ்க்கையில வந்தோடனே அப்படியே வசனத்தை மறந்துடுறோம், ஆண்டவரை மறந்துடுறோம், ஜெபத்தை மறந்துடுறோம். வசனம் சொல்லுகிறது, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதையை போல வசனத்தை சில மனிதர்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தின் வேறில்லாதவர்களாய் சோதனை வரும்போது, பாடுகள் வந்தவுடனே
ஆண்டவருடைய விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுறாங்க. நாம் அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் என்ன சூழ்நிலை வந்தாலும், எத்தனை காற்று புயல் காற்று ஒரு குடும்பத்தில் ஒரு வாழ்க்கையில் அடித்தாலும் அசையாமல் நிற்கிறதால் ஒரு மரமாய் நீ நிற்க வேண்டுமானால் ஒரு விசுவாசத்தின் வேர் ஆழமாய் உண்டப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசுவில் உன்னுடைய விசுவாசம் நம்பிக்கை நிலைத்திருக்கிறதா இருக்குமே என்றால் கர்த்தருடைய வளர செய்து கொண்டே இருப்பார். எத்தனை காற்றடித்தாலும் எத்தனை புயல் வந்தாலும் கர்த்தருடைய சாய்ந்து போக விட மாட்டார். அல்லேலூயா. நீ பின்வாங்காத ஒரு தேவ பிள்ளையாயிரு. உன் விசுவாசத்திலே பின்வாங்காத தேவ பிள்ளையாயிரு. இந்த வயசுல 10 வயசுல இருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை குறைய கூடாது. நம்பிக்கை வளரணுமே தவிர என்னுடைய விசுவாசம் நம்பிக்கை ஆண்டவர் மேல வளர்ந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையில விசுவாசத்துல நான் வளர்ந்து கொண்டே இருக்கணும். இயேசுவை முழுவதுமா நம்பணும். அவர் முழுவதுமா சார்ந்து இருக்கணும். அவரை நம்பினவன் ஒரு நாள் கெட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். வேதாகமத்தில் அழகாக ஒரு சம்பவம் அடிக்கடி நாம் தியானிக்கின்ற நினைவு கூறுகிற ஒரு மனிதனாகிய பேதுருவின் சம்பவத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். ஆவேசம் என்று சொல்லி ஆமென். அல்லேலூயா. அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறது, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். ஆமென். இயேசு தண்ணீரின் மேல் தலையில் நடப்பதை போன்று இயேசு கடலின் மேல் நடந்து கொண்டிருந்த போது சீசர்கள் பார்த்து அலறினார்கள். ஆவேசம் என்று சொன்னார்கள், அலறினார்கள். இயேசு சொன்னார், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள் என்று சொல்லி ஆறுதலான வார்த்தையை சொன்னார். இதை கேட்ட பேதுரு இப்பொழுது இயேசுவை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் நடப்பதற்கு ஒரு அனுமதி தாரும். இப்பொழுது பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், நடந்து வா அப்படின்னார். இயேசு எவ்விதமாய் நடந்தாரோ அவ்வண்ணமாகவே இந்த பேதுருவும் இயேசுவை பார்த்து கடலில் நடக்க ஆரம்பித்தார். நடந்து கொண்டே இருக்கிற போது நடந்தது என்ன? 30வது வசனத்தை வாசிப்போம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்த போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். 31வது வசனம். உடனே இயேசு அவர் கையை நீட்டி அவரை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அல்லேலூயா. நிறைய இடத்துல மூழ்கி போகிறோம் அப்படின்னா ஆண்டவர் அதற்கான காரணத்தை சொல்றாரு. அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுகிறாய்? ஆமென். நம்முடைய விசுவாசத்தை விட்டு இந்த பேதுரு முதலில் நினைத்தான், இந்த இயேசு நடக்கிறார், நானும் நடக்க முடியும் என்று நம்பினான், விசுவாசித்தான். இந்த கடலிலும் கர்த்தரை நடக்க செய்வார் என்று நம்பினான். ஆனால் சில நேரங்கள் சில மணித்துளிகள் நடந்தவுடனே, காற்றும் கடலும் வீசினவுடனே அவன் இயேசுவை பார்ப்பதை விட்டுவிட்டு ஒரு பெரிய உயரை பார்த்தான். இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை விட்டு அவன் பின்வாங்கி போனவனாய் போன போது மூழ்கி போகின்றான். மூழ்கி போகும்போது கூப்பிடுகிறான், ஆண்டவரே என்னை ரட்சியும். அநேக நேரங்களில் நாமும் இயேசுவோடு நடந்த நாம் அநேக நேரங்களிலே காற்றையும் புயலையும் சூழ்நிலைகளை பார்த்து மூழ்கி போன போது மறுபடியும் கூப்பிடுறோம், ஆண்டவரே என்னை காப்பாற்றுவோம். அல்லேலூயா. அவரை பார்த்து நடந்த நாம் சில சூழ்நிலைகளை பார்த்து மூழ்கி போகிறோம். சில சூழ்நிலைகளை பார்த்து விசுவாசத்தை விட்டு வடிவிலகி போகிறோம். இவைகள் நமக்கு நடக்காது, இந்த ஆபத்துக்கள் எனக்கு வரக்கூடாதுதான், ஏன் வந்தது என்று சொல்லி இயேசுவை விட்டு பின்வாங்கி போகிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுகிறார்? ஏன் பின்வாங்கி போகிறார்? என் மீது விசுவாசத்தை விட்டு ஏன் வடிவிலகி போகிறாய்? இயேசு இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த பேதுருவை போல நீங்கள் என்னை பார்த்து நடக்கிற வரையிலும் நீங்க மூழ்கி போவதில்லை. எப்போ இயேசுவின் மேல் உள்ள கண்ணை எடுத்து நீங்க உலகத்தை பார்க்கிறீங்களோ, உங்க விசுவாசத்தை வடிவிலகி போகிறீங்களோ, அப்பவே நம்ம மூழ்கி இருப்போம். ஆமென். இன்னைக்கு மூழ்காம நம்ம எப்போ நிற்கணும்னா, ஜெயிக்கணும்னா, இன்னைக்கு இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தை விட்டு பின்வாங்காத தேவ பிள்ளையாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம்.
அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு கெபியில் தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் ஏற்படவில்லை. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறது, தானியேல் ஆண்டவரை விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் ஏற்படவில்லை. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை விசுவாசித்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேதமும் வராது, உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது. இந்த தானியேல் சொன்னாங்க, ஒன்னு நாங்க சிங்கத்துக்கு கெபியில போடுறோம் அப்படின்னு சொன்னபோது இந்த தானியேல் நினைச்சிருக்கலாம், பரவாயில்லப்பா நான் இனிமே ஜெபம் பண்ண மாட்டேன், நாங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்ல, பரவாயில்ல நீங்க என்ன எங்க போட்டாலும் பரவாயில்லை, நான் இயேசுவை விட்டு பின்வாங்க மாட்டேன். ஆமென். அவர் மேல் வைத்த விசுவாசத்தை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று உறுதியாய் இயேசுவை விசுவாசித்தபடியால் வசனம் சொல்லுகிறது, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் ஏற்படவில்லை. அல்லேலூயா. நீங்க இயேசுவை விசுவாசித்தீங்கன்னா, அந்த விசுவாசத்தை விட்டு ஒரு நாள் பின்வாங்காம இருந்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை ஆபத்துக்கள் உங்களை சூழ்ந்து நின்றாலும் ஒரு சேதமும் உங்களை ஏற்படாதபடி, ஒரு ஆபத்துக்களும் உங்களுக்கு வராதபடி, ஒரு கண்ணியில் நீங்கள் சிக்காதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல தொடர்ந்து இழப்பே வந்துட்டு இருக்கலாம், தொடர்ந்து கஷ்டங்களே வந்துட்டு இருக்கலாம், தொடர்ந்து பாடுகளே வந்துட்டு இருக்கலாம், தொடர்ந்து வியாதியாவே இருக்கலாம். ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க, இந்த யோபு சொன்னது மாதிரி எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. என்ன மனுஷன் கொண்டு வந்தாலும், எத்தனை இழப்புகளை சத்துரு கொண்டு வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆனா அவர் மேல் வைத்த விசுவாசத்தை விட்டு ஒரு நாள் விலகி போயிடாதீங்க. ஆமென். விசுவாசிகளை பார்த்து மனுஷன் சொல்லுவான், நானும் அங்க போறேன், நீயும் கொண்டு லைட்டா அங்க போய் கேட்டுதான் பாருங்க. ஒரு நாள் போயிட்டு வாங்க, ஒரு நாள் போயிட்டு வாங்க, ஒரு நாள் குடி கேட்டுட்டு வாங்க, ஒரு நாள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான். ஒரு நாள் போயிடாதீங்க. அல்லேலூயா. ஒரு நாள் போறது உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடும். விசுவாச பிள்ளையே, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துல அந்த நிலைத்திருக்கிற போது எத்தனை தீமை வந்தாலும் சத்துரு உனக்கு அநேக வழிகளை காட்டுவான். இந்த வழியில போ, உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த வழியில போ, உன்னோட வாழ்க்கை செழிப்பா இருக்கும்னு சொல்லுவான். ஆனா இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தை விட்டு ஒரு நாள் விலகி போகாதீங்க. ஆமென். இயேசுதான் உங்களை வாழ வைக்க முடியும், இயேசுதான் உங்களை உயர்த்த முடியும், இயேசுதான் அற்புதம் செய்ய முடியும், இயேசுதான் நீ நிற்கிற நிலையில் உன்னை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்படி பிரியமாக இருப்பது, ஆண்டவருக்கு எப்படி நல்ல பிள்ளையா இருப்பது அப்படின்னா, விசுவாசிக்கிற ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை விட்டு பின்வாங்கவே கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற விசுவாசம் நாளைக்கு அதிகரிக்கணுமே தவிர, இன்னைக்கு இருக்கிற 10,000 ரூபாய் சேலரி அடுத்த வருஷம் 12,000 ரூபாய் மாறணும்னு நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற வேலை நாளைக்கு நிலைச்சிருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் நம்ம நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதா குறைந்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எந்த அளவுக்கு நாம் உயர்ந்து இருக்கிறோம்? ஜெபித்து தான் பார்க்கிறோம், நடக்கலையே அப்படின்னு சில நேரத்துல சோர்ந்து போகிறோமா? இயேசுவை விசுவாசிக்காதவர் உயர்ந்து கொண்டே இருக்கிறார், விசுவாசிக்கிற நான் குறைந்து கொண்டே இருக்கிறேன், வேதம் வாசிக்கிற நான் குறைந்து கொண்டே இருக்கிறேன், வேதத்தை வாசிக்காத ஜெபிக்காத மனிதன் உயர்ந்து கொண்டே இருக்கிறான். சில நேரத்துல மற்ற மனிதர்களை பார்த்து நம்ம விசுவாசத்தை குறைத்துக் கொள்கிறோம். நம்மளுக்குள்ள அப்படி இருக்கலாம். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட நாம் யார் எப்படி வாழட்டுமே, யார் எப்படி உயரட்டுமே, நீங்கள் இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தை விட்டு ஒரு நாள் பின்வாங்கி போகக்கூடாது. அல்லேலூயா. உங்களை சுற்றி நிற்கிற மனிதர்கள், உங்களை போடு வாழுகிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற அவருடைய நம்பிக்கையை விட்டு விலகாத அசைவில்லாத ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார், விசுவாசியே பதரா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார், விசுவாசியே பதரா. அழகான பிழையாக, அழகான பிழையாக
விசுவாசியே கல்வாரி நாயன் கைவிடாதே கல்வாரி எல்லாரும் கையெழுத்து பண்ணலாமா விசுவாசியே தந்தை தாயென்று வெறுப்பித்தாரோ அந்த பாசங்கள் அருந்தித்தாரோ இங்கே காண்பித்ததே கண்ணமை சொந்த கரங்கள் அடைத்துக் கொள்வார் இங்கே காண்பித்ததே கண்ணமை சொந்த கரங்கள் அடைத்துக் கொள்வார் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசி பதராதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசி பதராதே பெருநோய்கள் அலங்கிடாதே பாசத்தால் உன்னை சோதிப்பாரே அரசைவத்தவன் தேவதயவினால் நடக்கையோ அரசைவத்தவன் தேவதயவினால் நடக்கலையோ விசுவாசத்தினால் நீதிமான் விசுவாசி பதராதே விசுவாசத்தினால் விசுவாசியே பதராதே ஓடும் வறுமையில் உள்ளதாலோ கடும் பசியில் வாடினாலோ அந்தி எலியாவை போஷித்தவர் இன்று உன்வசியா விடாரோ அந்தி எலியாவை போஷித்தவர் இன்று உன்வசியா விடாரோ விசுவாசத்தினால் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சத்தமாய் திறந்து விசுவாசத்தினால் விசுவாசியே விசுவாசத்தினால் பிழைப்பான் விசுவாசியே பதராதே அல்லேலூயா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அல்லேலூயா நீங்கள நான் இன்னைக்கு இங்க ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம் மனுஷன் நம்பி வரல அல்லேலூயா இந்த உலகத்துல சுவாசிக்கிறது மனிதனை நம்பி அல்ல ஆண்டவரை நம்பி சுவாசிக்கிறோம் ஆண்டவரை நம்பி ஜீவிக்கிறீங்க கர்த்தர் உங்களை வாழ வைப்பார் அல்லேலூயா முதலாவது காரியம் பின்வாங்காத தேவ பிள்ளையாக இருக்க வேண்டிய முதல் காரியம் இயேசுவின் மேல் வைத்த நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கையை விட்டு ஒரு நாளும் பின்வாங்காத ஒரு விசுவாசியாக தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அல்லேலூயா 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 இரண்டாவதாக ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டு பின்வாங்காத ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும் அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன் ஆலயத்திற்கு சென்று சேர்ந்து சொல்லுங்க ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டு பின்வாங்காத தேவ பிள்ளையாயிருங்கள் அல்லேலூயா 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 சொல்றோம் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டுவிடாத பின்வாங்காத ஒரு தேவ பிள்ளையாயிருக்கணும் அல்லேலூயா ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஆமென் எல்லா பழமொழிகளும் நமக்கு தெரியும் எல்லா வார்த்தைகளும் நமக்கு தெரியும் ஆனால் ஆலயத்தை தேட மனமில்லை அல்லேலூயா இயேசு யார் என்று தெரியும் இயேசு எவ்வளவு நல்லவர் என்று தெரியும் இயேசு நமக்காக என்ன செய்தார் என்று தெரியும் ஆனால் ஆண்டவரை தேட மனமில்லை ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை ஆராதிக்க மனமில்லை கேட்காத ஒரு வசனத்தை சொல்லுகிறது நீ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே என் வீட்டில இருந்தாலும் அவர் வருவார் என் மனசுக்குள்ள அவர் இருக்கார் நான் வீட்டில இருந்து ஜெபம் பண்ணாலும் வருவார் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம திரும்ப சொல்லிடுறோம் இல்ல
கூட வருவார். அல்லேலூயா. அவரை ஆலயத்துல தேடுற மனுஷன் வேற எங்க போய் தேடினாலும் ஆண்டவர் அவன் கூட இருப்பார். ஆமென். அவன் வேலையிலா இருக்கட்டும், கல்வியிலாக இருக்கட்டும், அவன் குடும்பத்தில இருக்கட்டும், எந்த மனிதன் ஆலயத்தில் போய் ஆண்டவரை தேடிவிட்டு செல்கிறானோ அந்த மனிதனோடு ஆண்டவர் அவன் போகிற இடமெல்லாம் இருப்பார். அல்லேலூயா. ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டு பின்வாங்காத ஒரு தேவ பிள்ளையாக இருக்கணும். அல்லேலூயா. பின்வாங்கி போனவர்கள் அநேகம் பேர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 84:10 வசனத்தை வாசிப்போமே. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே. இன்னைக்கு மனுஷன் காத்திருப்பதை விட ஆண்டவர் தான் ஆலயத்தை திறந்து போட்டு காத்திருக்கிறார். எப்ப என் தேவ பிள்ளை வருவார். முதல் மணி அடித்தாகிவிட்டது, இரண்டாவது மணி அடித்தாகிவிட்டது, முதல் ஜெபம் செய்யப்பட்டு விட்டது, முதல் பாடலும் பாடப்பட்டு விட்டது, ஜெபமும் முடிந்து விட்டது, காணிக்கையும் எடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் விசுவாசி வரவில்லை. ஆண்டவர் நமக்காக இந்த ஆலயத்தில் காத்துக் கொண்டே இருக்கிறார். சில நேரங்களிலே 10 ரூபாய் 500 ரூபாய் இருக்கட்டுமே, காணிக்கை மட்டும் வந்து போடுவோம், நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். அந்த காணிக்கைக்காக தேவன் இயேசு இங்கே அமர்ந்திருக்கவும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆலயம் எதற்காக என்று சொன்னால் இயேசுவை ஆராதிக்கக்கூடிய இடம், அவரை நாம் தரிசிக்கக்கூடிய இடம், அவரை முகமுகமாய் பார்க்கிற இடம் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் ஆராதனை செய்த நாம் சில நேரங்களில் நாம் சொல்லுவோம், பெருமையாக சொல்லுவோம். எங்க சின்ன வயசுல, எங்க வாலிப வயசுல, நாம ஸ்கூல்ல படிக்கும் போது, காலேஜ் போகும்போது, இல்ல எனக்கு திருமணம் முடிந்த முதல் அந்த தருணங்களிலே இந்த ஆலயத்துல முதல்ல பாடக்கூடிய நபர் நான் தான். முதல்ல போய் ட்ரம் அடிக்கக்கூடிய நபர் நான் தான். ஆலயத்தை சுத்தம் செய்த நபர் நான் தான். ஆலயத்தை அலங்காரப்படுத்தின மனுஷன் நான் தான். கிறிஸ்துமஸ் சீரியல் போடுறது நான் தான். ஆலயத்தை கிளீன் பண்ணது நான் தான். ஆனா இப்ப தான் நாங்க போறதில்லை. எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆலயத்துல நான் தான் எல்லாம் செஞ்சேன். ஆலயத்தை சுத்தம் பண்ணினேன், ஆலயத்துல போய் பாட்டு பாடினேன், ஆலயத்துல போய் முதல் ஆளா உட்கார்ந்து கை தட்டினேன், ஆலயத்துல எல்லாம் செஞ்சேன். ஆனா வளர்ந்த உடனே நமக்கு என்ன ஆகிறது? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை ஆராதிக்கிற குணம் அப்படியே விட்டு போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. திருமணம் முடிவதற்கு முன்னும் ஆலயத்துல போய் பாடுவோம். திருமணம் முடிஞ்சா நமக்கு ஆண்டவருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ், நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் ஃபீல் பண்றோம். ஆண்டவருடைய ஆலயத்துல போய் பிள்ளைகளுக்கு சொல்றோம் 9:30 மணிக்கு ஆராதனை வந்து பாட்டை பாடுங்கன்னா ஆராதனைக்கு ஆள் பாடுறதுக்கு இல்ல. ஆனா பெற்றோர்கள் சொல்லுவோம், எங்க சின்ன வயசுல எப்படி இருந்தா தெரியுமா? இன்னைக்கு ஏன் 50 வயசானாலும் 100 வயசானாலும் ஏன் ஆலயத்துல போய் ஆண்டவரை பாடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நமக்கென்று ஒரு வரையறை வைத்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டு பின்வாங்காதவர் தேவ பிள்ளையாகிறது. அல்லேலூயா. 10 வயசுல ஆராதிச்ச ஆராதனையை விட 50 வயசுல இன்னும் ஆண்டவருக்குள்ள ஜெபத்துல வேரூண்டப்பட்ட ஆராதனையில முன்னேறின ஒரு விசுவாசியா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. காணிக்கை பாட்டு பாடும்போது வர்றது, பாதி கூட்டத்துல வர்றது, ஆண்டவர் ஆராதிக்கிற குணம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இயேசு விரும்புகிற காரியம் ஆராதனையில் சொல்லணும். இயேசு வரதுக்கு நாம் போய் இயேசுவுக்கா காத்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆராதனையில் பின்வாங்குகிற தேவ பிள்ளைகள், மனிதன் ஒன்றை சொல்லிவிட்டால் ஆராதனைக்கு வருவதில்லை. சபையில் ஒரு விசுவாசி ஒன்றை சொல்லிவிட்டால் ஆராதனைக்கு வருவதில்லை. இயேசுவுக்கு நமக்கு என்ன சண்டையா? அல்லேலூயா. இந்த இடத்துல யாரை பார்க்க வர்றோம்? இந்த இடத்துல யாரை தரிசிக்க வர்றோம்? மனிதராய் இருக்கிற ஊழியக்காரரையா, அல்லது இங்க இருக்கிறதான ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவர் ஆராதிக்கிறது அது இயேசுவையா? உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தி மரித்து நம்மை மீட்டெடுத்த இயேசுவை ஆராதிக்க இந்த இடத்தில் கூடி வருகிறோமா? அல்லது இங்க சாதாரணமாய் இருக்கிற ஒரு மனிதரை பார்க்க வருகிறோமா? இயேசு சொல்லுகிறார், இந்த தேவாலயத்திலே இயேசு இருக்கிறார். அவரை ஆராதிக்க வருகிற நாம், அவரை தேட வருகிற நாம்
என்ன குணநலத்தோடு தேவனை ஆராதிக்க வருகிறோம்? இந்த ஆலயத்தில் இயேசு சொல்லுகிறார், அவரை ஆராதிப்பதை விட்டு விட்டு நீ போவாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இயேசுவை ஆராதித்த நீ, இப்ப இங்க இருக்கிற உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் உங்க முன்னாடி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் முன்னாடி வந்து பாட்டு பாடுனீங்க, முன்னாடி ஜெபம் பண்ணீங்க, வேதத்தை வாசிச்சீங்க. யாரோ ஒரு ஜெபம் பண்ணட்டுமே, யாரோ ஒரு பாட்டு பாடட்டுமே, யாரோ ஒரு வேதத்தை வாசிக்கட்டுமே அப்படிங்கிற மனநிலைமையில இருக்கிறோமா? இல்லை, நான் தேவனை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதித்த நான் ஒரு நாள் பின்வாங்கி போக கூடாது என்று சொல்லி அந்த மனநிலைமையில் இருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 122 சங்கீதம் 1 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது, இன்னைக்கு நிறைய பேருக்கு துக்கமா இருக்கு. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிற போது எத்தனை பேர் மனமகிழ்ச்சியோட கிளம்புறோம்? போலாமே, போலாம். இன்னும் நேரம் 12 மணி வரை கூட்டம் உண்டு. அதுக்கு முன்னாடி முடியறதுக்குள்ள நம்ம போயிடலாம். எப்படி முடியறதுக்குள்ள நம்ம போயிடலாம். இங்க பந்தியம் நடக்குது, சாப்பாடா நடக்குது, முடியறதுக்குள்ள பந்தியில போய் உட்கார்ந்து சாப்பாடை சாப்பிட்டு வர்றதுக்கு இல்லை. அல்லேலூயா. இது தேவனுடைய ஆராதனை, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு ஆராதனை. காணிக்க பாட்டுக்கு முன்னாடி போயிடலாம். எப்படி காணிக்க பாட்டுக்கு முன்னாடி போயிடலாம். ஜெபத்துல காணிக்க ஜெபத்துல போயிடலாம். ஏசப்பா எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? அவரை ஆராதிக்க அவர் வர்றதுக்கு முன்னாடியே நான் போகணும்னு நினைக்கணும். அல்லேலூயா. ஏசப்பா இங்க தான் இருக்கிறாரு. ஆனா ஒண்ணு நினைக்கணும், இந்த ஆராதனை நாம் முதல் ஆளா நிற்கணும். அல்லேலூயா. முதல் வரிசையில நாம் நிற்கணும். பின்னோக்கி போகிற கடைசி வெந்திர கடைசியில இல்ல இல்ல, இயேசு விரும்புகிற காரியம் இயேசுவுக்காய் முன்னோக்கி செல்லுகிற ஆராதிக்கிற தேவ பிள்ளையாய் மாறணும். அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுகிற பாடல வந்து இயேசுவை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளையா மாறணும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆலயத்திற்கு சென்று ஆராதிக்கிற ஆராதனையை விட்டு பின்வாங்கி போகிற விசுவாசியாய் இராதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்துல போய் பாட்டு பாடுற விசுவாசி எங்க? கொட்டடிச்ச விசுவாசி எங்க? சாட்சி சொன்ன விசுவாசி எங்க? பின்வாங்கி போன விசுவாசியா இருக்கிறோமா? இயேசு சொல்றார், பின்மாற்றக்காரர்களாகிறாமல் விசுவாசியாய் முன்னோக்கி செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக கூடாது. ஒரு காலத்துல இயேசுவாக பிள்ளையா இருந்தேன், இன்னைக்கு இயேசுவாக விட்டு வழி விலகி போயிட்டேன், பரவாயில்லை, இயேசு உன்னை மறுபடியும் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் நம்ம முன்னாடி கிறிஸ்தவனாக இருந்தோம், திருமணம் ஆனதுனால, ஏதோ ஒரு சூழ்நிலையினால, குடும்ப பின்னணியத்தினால இயேசுவாக விட்டு தூரம் போற வாழ்க்கை இருந்தது. ஆனா இயேசு முன்னாடி கேட்கிறார், நான் யாருன்னு உனக்கு தெரியுமே, உனக்காக என்ன பண்ணேன் உனக்கு தெரியுமே, என்ன தேடினியா வரல. அல்லேலூயா. இயேசு ஒவ்வொரு நாள் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இயேசு சொல்றார், உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டு ஒரு நாள் பின்வாங்கி போக கூடாது. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு வருகிற நிகழ்வு காது குத்து, வளகாப்பு, பெயர் சூட்டுதல், திருமணம், கல்யாணம், 1000 ஃபங்க்ஷன் வரட்டுமே, இயேசுவுக்காக நினைக்கணும். அல்லேலூயா. நீ சொல்லணும், ஆராதனைக்கு போயிட்டு வருவோம்னு 2 ஃபங்க்ஷனுக்கு சொல்லி பாருங்க, 3வது வேளை அவங்களுக்கே தெரியும், இவங்க ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டா கூட்டத்துக்கு போயிட்டு தான் வருவாங்க. அல்லேலூயா. நீ தேவனை ஆராதனை விட்டு அந்த உலகத்துக்குரிய காரியத்திற்கு, உலகத்திற்குரிய போச்சனத்திற்கு, உலகத்திற்குரிய ஆசவாசத்திற்கு, உலகத்திற்குரிய வழிபாடுகளுக்கு அங்க போய் கையை கட்டி நிற்கிறோமே. இங்க கை தட்டி ஆராதிக்க வேண்டிய நேரத்துல மனுஷனுக்கு முன்னாடி கையை தட்டி நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட விசுவாசியா இருக்கிறோம்? பின்வாங்கி போகிற விசுவாசிகள், பின்மாற்றக்காரர்களால். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல நிற்க வேண்டிய நீ ஏதோ ஒரு இடத்துல கை தட்டி நிற்கிற, ஏதோ ஒரு இடத்துல பிரசன்ஸ் இருக்குதுன்னா இயேசு சொல்றார், நான் ஆலயத்துல இருந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என் பிள்ளை எங்கேயோ போய் நிற்கிறார். இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஆலயம் ஆராதனை நடக்கும் போது உலகத்துல எத்தனை ஃபங்க்ஷன் வரட்டுமே, இயேசுவுக்காக முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சடங்காச்சாரங்கள் எந்த சடங்கும் செய்யட்டுமே, நீங்க இயேசுவுடைய ஆலயத்தில் இருந்துட்டு போனா என்ன, இயேசுவை ஆராதிச்சுட்டு போனா என்ன, அதுல ஒண்ணும் குறையும் கூட போறது இல்லையே. இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆனா ஆண்டவரை ஆராதிக்க அந்த அளவுக்கு முக்கியம்
முக்கியத்துவம் கொடுக்கிறோமான சில நேரங்களில் கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமென். கிறிஸ்தவம் இன்றைய காலகட்டத்திலே விசுவாசத்திலே ஆண்டவரை தேடுகிறவர்களை வளர்கிறதா என்று சொன்னால் அடுத்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம், உலகம் போகிற போக்கில் அப்படியே போக வேண்டியதா ஐயா? எப்படி உலகம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, உலகம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, காலங்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய காலத்தை கழிக்காமல், கிருபையின் காலத்தை இழந்து போகாமல் ஆண்டவரை தேட நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 6 நாள் நம்முடைய வேலைக்கு, நம்முடைய குடும்பத்தின் காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா போக நம்மளால முடியுது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆலயத்துல வந்து ஆண்டவரை ஆராதிக்க மட்டும் பின்வாங்கி போகிறோம். ஆண்டவர் ஆராதிக்கிற காரியத்துல மட்டும் பின்வாங்கிற ஒரு விசுவாசியா இருந்து கொண்டிருக்கின்றோம். வேதாகமம் சொல்லுகிறது, வேதாகமத்தின் அடிப்படையில் சில தலைவலி வந்தா ஏன் ஆலயத்துக்கு வரல? தலைவலி அதனால ஒரு டைம் மிக்ஸ போட்ட சரியாக போகுது. அந்த தலைவலிக்காக ஆராதனைக்கு வர்றது கிடையாது. கை உளைச்சல், கால் உளைச்சல், ஆனா கூட்டம் முடிச்சு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடக்கும், அப்ப நம்ம கிளம்பி போயிடுவோம். ஏமா கூட்டத்துக்கு வரல? அது கால் கை ஒரே வலியா இருந்தது, இப்ப மட்டும் போறேன். அங்க போவேன்னா அவன் என்ன நினைப்பான்? ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? இயேசு உன்னை பத்தி என்ன நினைப்பாரு? அதை ஒரு நாள் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆராதனைக்கு வராமல் ஆராதனை நடக்கும் போது கிளம்புற ஒரு வேலை, கூட்டம் முடிச்சோடனே ஆட்டோல ஏறி போகிற. அல்லேலூயா. கூட்டம் நடக்கும் போது வீட்டுல ஃபங்க்ஷனுக்காக கிளம்புறோம், ஆனா கூட்டம் முடிச்சோடனே வாகனத்துல ஏறி அழகா போறோம். நம்ம கேட்ட ஒரே பதில், அவங்க போகலன்னா என்ன நினைப்பாங்க ஐயா? அவங்க போகலன்னா இவங்களுக்கு எல்லாம் போய் செஞ்சிருக்காங்க, ஆண்டவர் உனக்கு எவ்வளவோ போய் செஞ்சுட்டு இருக்காரு. அல்லேலூயா. எவ்வளவோ கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனா மனிதன் என்ன நினைப்பான்னு நினைக்கிற நம்ம ஆராதனையில இயேசு நான் போகிறேன்னா என்ன நினைப்பார்? அவருடைய ஆராதனை இருக்கணும் ஒரு நிமிஷம் நினைச்சாலே போதும். அல்லேலூயா. அந்த நினைவு ஒரு விசுவாசிக்குள்ள வரணும். ஆமென். ஆராதனையை விட்டு பின்வாங்காத ஒரு விசுவாசியாய், தேவ பிள்ளையாய் ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவுக்குள் வளர்கிறவர்களாய் இருக்கணும். வேதாகமத்துல ஆலயத்தை தேடினவங்க எப்படிப்பட்டவங்க ஒரு 2-3 பேர் மட்டும் சுருக்கமா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 2வது அதிகாரம் 37ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், ஏறக்குறைய 84 வயதுடைய அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. எல்லாரும் இப்ப கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துறாங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன காரணத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்றோம். தலைவலி, காய்ச்சல், பல்லு வலி எல்லாம் சொல்றோம். ஆனா இங்க ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, 84 வயசு. எத்தனை வயசு? 10, 15 வயசு இல்ல, 60 வயசு இல்ல, 75 வயசு இல்ல, 84 வயது மதிக்கத்தக்கதான ஒரு விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. ஒரு ஆலயத்துல ஒரு தம்பி பாதி கூட்டத்துல வெளியே எழுதி போயிட்டான். தம்பி என்னாச்சு? 2 மணி நேரம் கூட்டம். எங்கப்பா எழுதி வெளியே போனேன்? அது பசித்து சாப்பிட போயிட்டேன். எப்படி? 2 மணி நேரம் கூட்டம், 1 மணி நேரம் பிரசங்கத்துல தான் ஆள் வர்றது. எங்க போன? சாப்பிட போனேன். ஆனா இங்க 84 வயதுள்ள ஒரு தாயார் சொல்றாங்க, ஆலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசம் பண்ணி ஜெபித்து எப்போதும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி. அல்லேலூயா. எத்தனை வயசுலமா? 80. இன்னைக்கு நம்ம வயசெல்லாம் ஒரு கணக்கெடுத்து பார்ப்போம். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுகிறோம் என்பதை நமக்குள் சிந்திப்போம். அல்லேலூயா. ஆலயத்திற்கு நான் எந்த அளவுக்கு போகிறேன்? 25-30 வயசுல இருக்கிற நான் இன்னைக்கு எந்த அளவுக்கு கை தட்டுறேன்? எந்த அளவுக்கு எத்தனை பாட்டு போய் முன்ன போய் பாடுறேன்? எத்தனை வசனத்தை வாசிச்சேன்? எத்தனை ஜெபங்களை நான் ஏறெடுத்தேன்? ஆராதனையில எப்படி நான் கலந்துக்கிட்டேன்? வந்து உட்கார்ந்து போனேன், போட்டுட்டு வந்த அயன் பண்ண Dress கூட கசங்காம நான் வெளியே போயிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு ஆண்டவரை ஆராதிப்பதல்ல. இந்த பெண்மணியானவள், தாயானவள் ஆண்டவரை ஆராதித்த ஆராதனை எப்படி என்று சொன்னால், உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை பாடி துதித்து ஆராதிச்சது 84 வயசுள்ள ஒரு பெண்மணி. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எப்படி தேடுகிறோம்?
இந்த வயசுல ஆண்டவரை சின்ன பிள்ளைகள் எத்தனை பேர் ஆலயத்தை தேடுறோம், எத்தனை பேர் ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறோம். இரண்டாவதாக லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 கூடிய வசனங்களை வாசிக்கும் போது 11ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவர் எவ்வளவு நிமிர முடியாத கூனியாய் இருந்தார். அல்லேலூயா. முதல்ல சொன்ன ஆளு யாரு? 84 வயசுல ஒரு பாட்டி ஆலயத்துல ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஆண்டவரை ஆராதிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 10 வயசு பையனுக்கு 25 வயசு பிள்ளைக்கு ஆண்டவர் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முடியுது, ஆனா மனம் இல்லை. அல்லேலூயா. இங்க இரண்டாவது ஒரு தாயார் எவ்வளவு 18 வருஷமா ஒரு பலவீனம், இப்படி குனிஞ்சு இருந்தாங்க. எவ்வளவு நிமிர முடியாத ஒரு கூலி. நம்மளால நல்லா நடக்க முடியுது, ஆண்டவர் சுகபலத்தை தந்திருக்கிறார். ஆனா ஆலயத்துல 1 மணி நேரம் உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிக்க வரவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன மனநிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சுகபலத்தை தருகிறாரே, ஆரோக்கியத்தை தருகிறாரே, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறோமா? ஆலயத்தை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை தேடுவதை விட்டு விட்டு செல்கிறோமா? இயேசு சொல்லுகிறார், இங்கே 18 வருஷமாய் குனிந்தே நடந்ததான ஒரு பெண்மணி தேவ ஆலயத்துல வந்து வசனத்தை கேட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்க வந்தார்கள். அந்த இடத்தில் வந்த இயேசு அவனை நிமிர செய்தார். அல்லேலூயா. அவனை தலை நிமிர செய்தார், அவனை ஆசீர்வதித்தார். சோதரம். மூன்றாவதாக தேவனுடைய ஆலயத்தில் லூக்கா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனிதன் அங்கே தேவ ஆலயத்தில் இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2 கையினால் இந்த 6 நாளும் வேலை செய்ய, வாகனத்தை ஓட்ட, நம்ம சாப்பிட, நம்ம கடமைகளை செய்ய ஆண்டவர் நல்ல பலனை தந்திருக்கிறாரே. இந்த நல்ல சுகபலத்தை தந்திருக்கிறாரே. இந்த கையை கொண்டு ஆண்டவரை கையை தட்டி பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதிக்க மனமில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இங்க ஒரு மனுஷன் இருந்தா வசனம் சொல்லுகிறது, அங்கே சூம்பின வலது கை, சூம்பின கையுடைய, செயல்படாத ஒரு கையுடைய, குறைபாடோடு இருந்த ஒரு மனிதன் தேவ ஆலயத்திலே அவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்திலும் நம்ம ஆசீர்வதிச்சிட்டு வர்றாரு, எல்லாத்திலும் மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆலயத்தை தேடுகிற காரியத்திலே பின்வாங்கி கொண்டிருக்கிறோமா? அல்லேலூயா. நம்மை ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்ப்போம். இந்த சூழ்நில கையுடைய மனுஷனே தேவாலயத்தில் இருந்தான்னா என்ன தேவன் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார், என்னை என் தேவன் எப்படி பலப்படுத்தி வருகிறார், என்னுடைய கரத்தினால் நான் சம்பாதிப்பதற்கு, என் கடமைகளை செய்வதற்கு என்னை தேவன் எப்படியோ பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரே. நீங்கள் இப்படி தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனையில ட்ரம் அடிக்கிறதுக்கு கூட என்ன செய்யாது, ஆலயங்கள்ல ஆள் இருக்காது. எல்லாம் நமக்கு தெரியும், விசுவாச பிள்ளைகள் தெரியும், கைத்தட்ட கூட ஆள் இருக்காது. அப்படின்னு ஆண்டவர் என்னைக்கு சொல்றாரு, இந்த சூம்பின கையுடைய மனிதனை தேவனை தேடுவானே ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்க உங்களுக்கு ஏன் கர்த்தரை தேட மனம் இல்லாமல் போகிறது? அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். நான்காவதாக ஒரு மனிதனை சோத்திரம், ஒரு ஏழை விதவை சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது 2வது வசனம், ஏழை 2 காசு காணிக்கை ஆலயத்தில் போடுகிறதை கண்டு மற்ற எல்லாரும் விட அதிகமாய் போட்டால் என்று வேதத்திலே இயேசு சொன்னார். அல்லேலூயா. எல்லாரும் ஆலயத்துக்கு வர்றாங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, ஏழை விதவை ஒரு கொஞ்சம் 2 காசை ஆண்டவருடைய ஆலயத்துல போட்டாங்க. ஆமென். அப்ப தனக்கு இருக்கிறவற்றை வைத்து ஆண்டவருக்கு என்று கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வோடு தேவ ஆலயத்தில் வந்த அந்த தாயாலயம் இயேசு பார்த்தார். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன மனநிலையோட ஆலயத்தில் வந்திருக்கிறோம்? ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோமா? இயேசு வாழ்ந்த காலத்திலும் குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே ஆலயத்திற்கு சென்றார்கள், பிரச்சனைகளை உருவாக்குவதற்காக ஆலயத்திற்கு சென்றார்கள். இன்னைக்கு நாம் கூடி வந்திருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா. இந்த இடத்தில் ஆண்டவரை ஆராதிக்கவும், தொழுது கொள்ளவும், பாடவும், ஜெபிக்கவும், வேதத்தை வாசிக்கவும், ஆண்டவருடைய ஆராதனை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவுமே தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க மனசுல நினைக்கணும்,
84 வயசுள்ள ஒரு பெண்மணி இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபத்தோடு இருந்தார்களே. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தக்கூடிய ஆவியுடைய ஒரு பெண்மணி நிமிர முடியாமல் இருந்த போதும் ஆலயத்தை தேடி சென்றார்களே. சூம்பின கையுடைய மனிதன் அவனுடைய கை பலவீனத்தில் இருந்த போதும் இயேசுவை தேடி சென்றானே. ஒரு ஏழை விதவை எனக்கு இருக்கிறவற்றை ஆண்டவருக்கு என்று கொடுக்க வேண்டும் என்று ஆலயத்திற்கு சென்றாலே. இன்றைக்கு நம்முடைய மனதிலே நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம், ஆண்டவரை எந்த அளவுக்கு நாம் தேடுகிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில சிந்திக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா ஃபுல்லா வசத்துக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். அல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் இது சொல்லல, கொஞ்சம் பேருக்கு தான் சொன்னேன். அல்லேலூயா. ஆவியானுடைய அசைவாடுதல் பயங்கரமா இருந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை தேடுவதை ஒரு நாள் விட்டு விடாதீர்கள். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தர கூட்டம், வியாழக்கிழமை சாயந்தர கூட்டம், செவ்வாய்க்கிழமை பெண்கள் கூட்டம், எது வேணாலும் ஊழியக்கார நீங்க நடத்துங்க, நாங்க வீட்டுல தான் இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்தில் போய் ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டு பின்வாங்காத விசுவாச பிள்ளையாயிரு. அல்லேலூயா. சில ஆலயங்கள்ல பார்த்து ஆலயம் திறந்து கிடக்கிற நேரத்துல எல்லாம் போய் மக்கள் ஜெபம் பண்ணுவாங்க, எப்ப கூட்டம் நடக்கும் உட்கார்ந்து இருப்பாங்க. இங்க அப்படி இல்லை. சில இடங்கள்ல எதுக்குத்தான் கூட்டம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. சில நேரத்துல பார்ப்போம், எப்பண்டா கூட்டம் முடியும், எப்ப முடியும். நேரத்தை ஆண்டவர் சொன்னார், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நம்ம பார்க்கிற நேரம்ல எப்ப கூட்ட முடியும், ஆனா இயேசு அப்படி சொல்லல. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த நாட்கள் பொல்லாதவைகளானதால் ஆண்டவரை தேடுவதை விட்டு விலகாத விசுவாசியாக எப்போதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வேதாகமத்துல எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனை தேடின மனிதர்களை குறித்து நாம பார்த்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காம ஆண்டவரை தேடின மனிதர்கள். அப்ப நம்ம செய்யக்கூடாத சில காரியங்கள் இருக்கிறது. இந்த ஓய்வு நாள்ல ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்துல நம்ம செய்யக்கூடாத ஒரு சில காரியம் ஒரு வேதாகமத்துல சொல்லப்படுகிறது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 58வது அதிகாரம் 13வது வசனம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து எண்ணினால் உன்னை பூமியின் உயர் ஸ்தலங்களிலே கர்த்தருடைய இருக்கப்பட்டுவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உயர்ந்த ஸ்தானத்துல உயர்ந்த இடத்துல நீ அமர வேண்டும் என்று விரும்பினால் ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆண்டவரை தேடுகிற நாளில் உனக்கு இஷ்டமா நமக்கு இஷ்டமானதை செய்யாம ஆண்டவருக்கு எது சித்தமோ அதை செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தா அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உன் காலை விலக்கி உனக்கு இஷ்டமான பாதையில போகாதபடி ஆண்டவருக்கு இஷ்டமான பாதையில போனா ஆலயத்தை தேடினா இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஆலயத்தில் வந்து ஜெபித்து விட்டு நீ சென்றால் அவரை ஆராதித்து விட்டு சென்றால் உன்னை பூமியின் உயர் ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஏறி இருக்கப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா சில நேரங்கள்ல ஒரு வேலைக்காக ஆயத்தப்படுவோம், நல்ல எதிர்காலத்துக்கு ஆயத்தப்படுவோம், ஒரு முக்கியமான முடிவுக்காக ஆயத்தப்படுவோம். ஞாயிற்றுக்கிழமை இருக்கும், அது நடக்க போறது ராத்திரியா இருக்கும், சாயந்தரமா இருக்கும். ஆனா ஆலயத்துல வந்து ஜோமனைக்கு போகணும் ஒரு மனுஷனும் பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல முடிவை எடுப்போம். நான் சொல்றேன், ஆலயத்துல வந்து தேவனை ஆராதித்து விட்டு சென்றால் உங்களுக்கு மேன்மை உண்டு. அல்லேலூயா. ஆண்டவரை பாடி துதித்தால் மேன்மை உண்டு. இயேசுவை தேடினால் உன் வாழ்க்கை தரம் உயரும். பூமியின் உயர் ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஏறி இருக்க பண்ண வேண்டுமானால் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய நேரத்திலே ஆலயத்தை விட்டு விட்டு செல்லாதபடி அவருக்கு இஷ்டமானதை செய்தால் இன்னைக்கு நடக்கிறது என்ன, நமக்கு இஷ்டமானதை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்காதபடி எது தேவனுக்கு சித்தமோ அதை செய்ய நாம் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. நம்முடைய விசுவாசிகள் சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல, அஞ்ஞானிகள் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாமும் சபை கூடி வருதலை விட்டு விடாமல் இருப்போமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு கூடி வந்து ஆராதிக்கிறத விட்டுட்டு போகாம ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணுமா? அல்லேலூயா. எப்படி சொல்லணும்? ஒரு விசுவாசி ஆலயத்துக்கு வரலன்னா அடுத்த விசுவாசி என்ன செய்யணுமா? ஏன் ஆலயத்துக்கு வரல வாங்க அப்படின்னு சொல்றோம். வரல நீ வரலாம் அப்படியே இருந்துக்க அப்படின்னு கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்யணும்? மோட்டிவேஷன் பண்ற மோட்டிவேட்டர்ஸா நம்ம இருக்கிறோம். சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிற போது அப்படித்தான் இருக்கணும், பரவாயில்ல அப்படியே இருக்கன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ற மோட்டிவேட்டர்ஸ் யாரு? விசுவாசிகள். ஆண்டவர் சொல்றாரு சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல விசுவாச பிள்ளைகளாகிய நாம் விட்டு விடாமல் இருப்போமாக. ஆமென். அப்படி யாராவது போனா அவங்களுக்கு நம்ம ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்றோம்? விசுவாசி என்ன சொல்றோம்? புரளி பேசுறது, புறம் கூறுறது, மற்றவரை பத்தி சொல்றது. வசனத்தை பத்தி பேசுற விசுவாசியை விட புரளி பேசுற விசுவாசி நிறைய. இன்னைக்கு இயேசு விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால் சபை கூடி வருதலை இயேசுவை விட்டு பின்வாங்கி போன ஒரு விசுவாசியை பார்த்து அவனுக்கு புத்தி சொல்லி இயேசுவுக்குள் அவரை கொண்டு வர வேண்டுமே தவிர நாம் ஒரு நாள் பின்வாங்கி போகப்படுகிற விசுவாசியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டு பின்வாங்காத ஒரு விசுவாச பிள்ளையா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம எப்படி ஆண்டவரை ஆராதிக்கணும்? விட்டு விடாதவங்களா இருக்கணும். ஆனா எப்படி ஆண்டவரை ஆராதிக்கணும்? அல்லேலூயா. 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 எபிரேயர் 12:28 வாசிப்போம். சோத்திரம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம் பயத்தோடும் பக்தியோடும் பிரியமான ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. அப்ப இந்த ஆலயத்துல கடந்து வரும்போது, ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிற போது பயத்தோடு பக்தியோடும் ஆண்டவரை ஆராதிக்க அமர்ந்திருக்கணும். ஆமென். இயேசு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார், இந்த ஆலயத்தில் இயேசு இருக்கிறார் என்கிறதால ஒரு பயபக்தி, ஒரு பக்தியோட, ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 100:21 சொல்லுகிறது, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆமென். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிக்க வந்துட்டோம், விசுவாசியா வந்துட்டோம். ஆனா இந்த ஆராதனையில உட்கார்ந்து இருக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும்னா பயத்தோட பக்தியோட ஆண்டவர் ஆராதிக்கணும். அல்லேலூயா. கடமைக்கான ஒரு ஆராதனை இருக்கக்கூடாது, பயத்தோட நடுக்கத்தோட ஆராதிக்கணும். இரண்டாவதாய் கர்த்தருக்கு மகிழ்ச்சியோட ஆராதிக்கணும். அல்லேலூயா. சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்கணும். ஆண்டவரை யாரும் சொல்லி நம்ம ஆராதிக்க கூடாது, நம்ம உள்ளத்துல இருந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம மனசளவுல கர்த்தரை ஆராதிக்கணும். மூணாவது வசனம் சொல்லுது, நியாயாதிபதிகள் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் 10:16 அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனது உருகினார். அல்லேலூயா. அவர்கள் நடுவில் இருந்ததான விக்கிரகங்களை, அவர்கள் நடுவில் இருந்த ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை எதிர்த்துவிட்டு ஆண்டவருக்கு ஆராதனை செய்த போது ஆண்டவர் அவர்கள் மீது மனது இறங்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 5:7, நானோ உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. இதனால் ஆண்டவர் இயேசு சொன்னார், முதலாவதாக நீ பின்வாங்காத தேவ பிள்ளையாய் இருங்கள். அல்லேலூயா.
ஒருவன் பின்வாங்கி போவானே ஆகில் அவன் ஆத்மாவின் மேல் ஆண்டவர் பிரியமாய் இருப்பதில்லை. நாம் பின்வாங்கி போகக்கூடாத இரண்டு காரியங்கள். ஒன்று, இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தை விட்டு, நம்பிக்கை விட்டு ஒரு நாள் பின்வாங்காத ஒரு ஜீவன் உள்ள ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசப்பட்ட சொன்ன, ஏசப்பா, என் வாழ்க்கையில எத்தனை தடைகள், எத்தனை ஆபத்துகள், சோதனைகள் வந்தாலும் உம்மை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். அல்லேலூயா. இரண்டாவதாக, ஆலயம் சென்று ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டு பின்வாங்காத தேவ பிள்ளையா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கும் ஊழியருக்கும், எனக்கும் விசுவாசிக்கும், எனக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, எத்தனை போராட்டம் வந்தாலும் பரவாயில்லை, இந்த உலகத்தில் எத்தனை இழப்புகள் எனக்கு வந்தாலும் பரவாயில்லை, ஆனா உங்களுடைய ஆலயத்துல வந்து உம்மை ஆராதிப்பதை விட்டு பின்வாங்காத ஒரு விசுவாசியாக என்னை மாற்றும். 84 வயசுள்ள தாயை போல, நிமிர முடியாத ஒரு கூலியை போல, சூழ்நில கையுடைய மனிதனை போல ஆண்டவர் எப்போது உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்கிற, உம்மை தேடுகிற ஒரு விசுவாசியாய் மாற்றும் என்று சொல்லி தேவ கரத்திலே இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவரும் எழுந்திருக்கலாம். ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்வோம். அல்லேலூயா. இந்த நாள் வரையில் நம்மை காத்த தேவனை, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் பின்வாங்காத தேவ பிள்ளையாக இரு என்று சொல்லி, இயேசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா, இந்த உலகத்தில் வருகிற பாடுகளை பார்த்து விசுவாசத்தை இழந்து போய் சில நேரங்கள் விசுவாசத்தை விட்டு ஆண்டவர் குறைந்தவர்களாய் அந்த பேதுருவை போல முக்கி போகக்கூடிய ஒரு அனுபவமுடைய மனிதர்களாக இருக்கிறார்களே ஆண்டவரே, இன்னும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை ஆராதிக்காத ஒரு விசுவாசிகளாய் பின்வாங்கி போனவர்களாய் இருக்கிறார்களே, இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சந்திப்பீராக. எப்போதும் ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்கிற, துதிக்கிற பிள்ளையாய் என்னை மாற்றுமையாய் என்று கேட்கிறாங்க. எல்லாரும் கண்களை மூடி இயேசு நாமத்தினாலே இன்னைக்கு அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை நான் பின்வாங்கி போகாத ஒரு தேவ பிள்ளையாய் மாற்றுவீராக. உங்களுடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்கிற காரியத்திலே பின்வாங்கி போகாத ஒரு தேவ பிள்ளையாய் என்னை மாற்றுமையா. ஆண்டவர், பின்வாங்கி போகிற மனிதனிடத்திலே என் ஆத்மா பிரியமா இராது என்று சொன்னீரே. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி செய்து உங்களுடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற மனிதனை உயர் ஸ்தலத்தில் ஏறி இருக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், இந்த வேளையிலே உம்மை ஆராதிக்கிற ஒரு பிள்ளையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி, அல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. பரிசுத்த உள்ளதெல்லாம் ஆண்டவரே, நல்ல வேலைக்காகவே வாழ்த்துகிறோம், துதிக்கின்றோம் ஐயா. உடைய வார்த்தைப்படி எங்களுக்கு சொல்லி பின்வாங்காத தெய்வ பிள்ளையா இருங்கள் என்று சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையில் உம்மீது வைத்த விசுவாசத்திலும் உம்மை ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்கிற ஆராதனை காரியங்களிலும் எப்போதும் ஒரு நாள் பின்வாங்காத ஒரு விசுவாசியாய் தேவ பிள்ளையாய் எந்த சூழ்நிலையிலும் உம்மை தேடுகிற, உம்மை விசுவாசிக்கிற, உம்முடைய பாதையில் நடக்கிற, நீர் காண்பிக்கிற சத்தியத்தில் நிறைந்திருக்கிற, ஆண்டவரோடு எப்போதும் உறவாடுகிற ஒரு தேவ பிள்ளையாய் கர்த்தர்களை மாற்றுமையா. உலகத்தில் மனிதர்களை பார்த்து, உறவுகளை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து உண்மை விட்டு பின்வாங்காத தேவ பிள்ளையாய் கர்த்தர்களை அபிஷேகம் பண்ணுவீராக. ஆண்டவரே, பின்வாங்கி போகிற ஆத்மாவே, ஆண்டவரே, எனக்கு பிரியமா இருப்பதில்லை என்று சொல்லி இந்த வேளையில் பின்வாங்கி போன தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கண்டு சந்திப்பீராக. எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் பின்வாங்காத பிள்ளைகளாக இருக்க கர்த்தர்களை உதவி செய்யும் ஐயா. ஒருவேளை இந்த பேதுருவை போல நாங்கள் மூழ்கி போகிறோம் என்று சொன்னால் உம்மை விட்டு பின்வாங்கி கொண்டே இருக்கிறோம் என்று அர்த்தம் ஐயா. ஆண்டவர், நாங்கள் எந்த நிலையிலும் பின்வாங்கி போகாதபடிக்கு ஆண்டவர் உம்மை பின்தொடர்கிற, உம்மை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாய் கர்த்தர்களை மாற்றும். இந்த வேளையிலும் இந்த ஆராதனை இணைந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளை ஆசீர்வதி.
சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எக்ஸாமுக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். நல்ல வெற்றிகளை கொடுத்து கர்த்தருடைய கிருபையினால் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல திருமண வாழ்க்கை ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஏற்ற வரன்களை கொடுத்து நல்ல நிலையில் பிள்ளைகளை உயர்த்துவீராக. ஆண்டவரே, சுந்தர தடைகள் மாறட்டும் ஐயா. ஆவியானவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சாண்டவர் வாலிபர்களுக்காய் நல்ல வேலை வாய்ப்புக்காய் காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல வேலை வாய்ப்புகள் அமையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, அப்ப நல்ல இல்லங்களை கட்ட வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை உருவாகட்டும் ஐயா. ஆண்டவரே, குழந்தை செல்வங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணம் ஆகிய பல வருடங்களாய் ஆண்டவர் விசுவாசத்தோடு இன்னும் என்னை ஆசீர்வதிப்பா, இன்னும் என் குடும்பத்தை கட்ட வர்த்திக்கப்படுவார் என்ற விசுவாசத்தோடு இப்பொழுது நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் சந்திப்பீராக. குடும்ப ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பீராக. குறைவுகளை மாற்றுவீராக. நன்மையால் நிரப்புவீரா. கர்ப்பஸ்திரீகளுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். வல்லமையால் மகிமையினால் கர்த்தர் நிரப்பிட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய அபிஷேகம் பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும் ஐயா. நிறைவான நன்மையினால் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்காக, சகோதரர்களுக்காக, தாய்மார்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்கள் செய்கிற பணிகள், அவேலைகள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்களிலே நன்மையாய் விளங்க கர்த்தர் உதவி செய்யும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன தேவன் அவர்கள் செய்கிற வேலைகள், குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தின் நாட்களை கற்றுக் கொடுப்பீராக. ஒரு குறைவில்லாத வாழ்வை கற்றுக் கொடுப்பீராக. பலவீனத்தோடு யாராவது இருந்தால் சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவரையும் தொடரட்டும் ஐயா. ஆனால் கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, தேவைகளோடு இருப்பாரே ஆகிய ஒவ்வொரு தேவைகள் சந்திக்கப்படுவதாக, பலவீனங்கள் நீங்குவதாக, பாடுகள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலைகள் உண்டாகட்டும் ஐயா. தேவைகள் சந்திக்கப்படட்டும். முதிர்ந்த வயதான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதியும். எங்களை விடு தூரமாய் வெளி நாடுகளிலே, வெளி ஊர்களிலே, கிராமங்களில் இருக்கிறதான அனைத்து பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதியும். இது ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ரட்சிப்புக்கு ஏற்ற பாதையிலே ஆண்டவர் இடத்தக்கத்தை கிருபை செய்வீராக. மனம் திரும்பாது மனம் திரும்பட்டும் ஐயா. இனிமே அறியாது இருக்கிற பிள்ளைகளும் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொரு ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நிறைவான நன்மைகளால் நிரப்பும். இந்த ஜெப வேளையிலும் இயேசுப்பா, என்னுடைய வாழ்க்கையில் உதவி செய்யும். எனக்கு நன்மையை தாரும், என் வாழ்க்கையில் உயர்வை தாரும் என்று சொல்லி என்னென்ன நன்மைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக இவர்கள் வேண்டிக் கொண்டார்களோ, ஜெபித்தார்களோ, அந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிருபையாய் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். நன்மையினால் நிரப்பும் ஆசீர்வதிங்க. இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை கொண்டாடுகிற ஆண்டவர் விசுவாச பிள்ளைகளுடைய கருத்தில் கொடுக்கிறோம். மனுஷர்களுக்காக, சுகனி அவர்களுக்காக, அம்பிகா அவர்களுக்காக, ரோஷனுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்கப்படும் மேன்மையான வாழ்வை கொடுத்து நீடிய வாழ்வை சுகபலத்தினால் இந்த வாரத்தில் திருமண நாட்களை, பிறந்த நாட்களை கொண்டாடுகிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த கிராமத்தோடும் இந்த கிராமத்தின் ஜனங்களோடும் கரம் இருப்பதாக இப்பொழுதும் பிதா, குமார, பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இயேசுவின் ரத்தத்தினாலே கர்த்தரை நாங்கள் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடனே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.